அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதத்தில் வரும் பங்குனி உத்திரம் ஒரு மகத்துவமான திருநாள். பௌர்ணமி நிலவும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் இந்த நன்னாளில்தான் 33 தேவர்களும் போற்றும் வகையில் பல தெய்வத் திருமணங்கள் நடைபெற்றன. இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள், நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி விரிவாக காண்போம். புராணங்களின்படி சிவபெருமான் பார்வதி தேவியை மணம் முடித்த நாள் இதுவே. அதேபோல் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்ததும் ஸ்ரீராமன் சீதையை கரம் பிடித்ததும் இந்த உன்னதமான நாளில்தான். ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்ததும் நந்தீஸ்வரர் சுயசாம்பிகையை மணந்ததும் இந்நாளில்தான் என்பதால் இது திருமண வரம் தரும் நாள் என்று போற்றப்படுகிறது. பங்குனி உத்திரம் என்பது திருமணங்களுக்கு மட்டுமல்ல, அவதாரங்களுக்கும் உகந்த நாள். பாற்கடலிலிருந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்த தினமான மகாலட்சுமி ஜெயந்தி இன்றுதான் கொண்டாடப்படுகிறது. மேலும் சபரிமலை ஐயப்பன் அவதரித்த தினமும் இதுவே. அர்ஜுனன் பிறந்ததும் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில்தான் என்பதால் இது வீரமும் மங்களமும் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாள் பங்குனி உத்திரம் உற்சவமாகும். இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், திருக்கல்யாண வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. ஆனால் பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் திருமணவரம் கிடைக்கும் என்பதால்தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் என்ற பெயரும் உண்டு. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் காவடி, பால்குடம் ஏந்தி வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் திருமண வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கைத் துணை அமையும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரமன்று சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. முருகனின் அருள் கிடைக்கும். அதனால்தான் இந்த நாளில் வேண்டுதல் நிறைவேறிய பலரும் மொட்டையடித்தும் காணடி ஏந்தியும் முருகனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். பங்குனி உத்திரம் அன்று திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாக உள்ளது. தமிழகம் மட்டுமன்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் திருமணவரம் வேண்டி பங்குனி உத்திர நாளில் பலரும் விரதமிருப்பது வழக்கம். திருமணமாகாத ஆண் பெண்கள் மட்டுமன்றி திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களின் வாழ்க்கை சிறப்பான அமைய வழிபாடு செய்வார்கள். இது தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கும் நாளாக கருதப்படுகிறது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே கருதப்படுகிறது. காரணம், முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடங்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால்தான் இது முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய்தீபம் ஏற்றி வைத்து விரதமிருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவணபவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்தும் வழிபட வேண்டும். முழு உபவாசமாக விரதமிருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து மனதார ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம், அல்லது 108 முறையாவது உச்சரித்து வழிபடலாம். முருகனின் 108 சதநாமாவளிகளைச் சொல்லி அர்ச்சனை செய்வதும் சர்க்கரை பொங்கல், பாயசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. இந்நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வர கோவிலில் உள்ள 7 புனித குளங்களில் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் நீராடுவதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே கோவில் குளத்தில் நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது. நல்ல மணவாழ்க்கை வேண்டுவோர் இந்நாளில் சிவன் பார்வதியை வேண்டி விரதம் மேற்கொள்கின்றனர். இந்நாளில் விரதமிருந்து வழிபட குடும்பப் பிரச்சனைகள் தீர்வதுடன்
திருமணமும் கைகூடும் என்ற நம்பிக்கை உள்ளது. பங்குனி உத்திரம் திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகிறது. பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை, பதவி உயர்வு போன்ற நன்மைகளும் கிடைக்கும். திருமணத் தடை நீங்கும், குடும்பப் பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பங்குனி உத்திரம் என்றாலே காவடி வழிபாடுதான் நினைவுக்கு வரும். முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதைப் பற்றி ஒரு புராணக் கதை உண்டு. அகத்தியர் கந்தகிரியில் சிவசக்திகிரி என்ற 2 மலைகளை சிவசக்தியாராக பூஜித்து வந்தார். அவற்றை அவர் பொதிகை மலைக்கு கொண்டு செல்லும் பொருட்டு முருகப்பெருமானின் அனுமதி பெற்று அந்த மலைகளை எடுத்து வருமாறு இடும்பன் என்பவனை பணித்தார். இடும்பன் தன் மனைவி இடும்பியின் துணையுடன் பூர்ச்சவனத்தை அடைந்தான். அங்கு பிரம்மதண்டமும் அஷ்டநாகங்களும் அவனிடம் வந்தன. அஷ்டநாகங்களால் உரிகளை செய்து பிரம்மதண்டத்தில் கோத்து இடும்பன் ஒரு காவடியை கட்டினான். மூலமந்திரத்தை உச்சரித்தபடியே அவன் மலைகளை எடுத்து காவடியில் வைத்தான். சுமந்து வரலானான். இடும்பன் திருவாவினன்குடிக்கு வந்தபோது மலைகள் மிகவும் கனத்தன. எனவே காவடியை கீழே இறக்கினான். இளைப்பாறினான். இடும்பி கொடுத்த உணவுகளை உண்டான். மீண்டும் காவடியை தூக்க முனைந்தான். முடியவில்லை. அப்போது சிவகிரியில் குராமரத்தடியில் குமரன் நிற்பதைக் கண்டான். மலைகள் எடுக்க முடியாதபடி அவை கனப்பதற்குக் காரணம் அந்த சிறுவனே என்று இடும்பன் கருதி அவனுடன் போரிட்டான். மாண்டான். ஓம் முருகா! இடும்பி அழுதும் தொழுதும் குமரனிடம் வேண்டினாள். முருகன் அருளால் இடும்பன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து முருகனை வணங்கி நின்றான். சிவகிரி சக்திகிரிகளை காவடிகள் சுமந்து வந்து முருகனின் அருளை பெற்றான் இடும்பன். இவனைப் போல காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கும் அருள் தருவதாக அருளினான் முருகன். அதனால்தான் பக்தர்கள் முருகன் அருளை வேண்டி பங்குனி உத்திரமன்று பலவித காவடிகளை பக்தியுடன் ஏந்தி வந்து வழிபடுகின்றனர். அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் கந்தசஷ்டிக் கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும். அதனால் மனம் செம்மையடையும். அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். நாள் முழுக்க விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லையென்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். பங்குனி உத்திர நாளில் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆன்மீக ரகசியங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும்.